வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AK64 படத்த பத்தி இப்போ ஒரு வேற லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்ட இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம AK64 படத்தோட ப்ரொடியூசரை பத்தி இப்போ ஒரு வேற லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த படத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோசியல் மீடியால செம வைரலான ஒரு தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்த முதல்ல வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த அந்த டேர்ம்ஸ் இன்னும் செட் ஆகாதனால இந்த படம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ்க்கு வந்து போயிருக்கிறதா தெரியுது. நம்ம AK64 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம ஏகே அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண போகிறதா தெரியுது. இதனால இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் வேகமாக எதிர்பார்க்கலாம். அது குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஆகஸ்ட் மாதம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் செப்டம்பரில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஏப்ரல் இல்லாட்டி மேல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் குழு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏகே அவர்கள் ஏற்கனவே அந்த இன்டர்வியூவில் சொல்லிலேயே சொன்னார், இந்த படத்தை வந்து கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு நான் ரேஸ்க்கு அடுத்து வந்து போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி. அது குறிப்பாக சம்மர்லேயே ரிலீஸ் ஆயிருன்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு. நான் ப்ரொடியூசர் மட்டும் இன்னும் கரெக்டாக அவருக்கு கிடைக்காம இருந்தது. இப்போ ப்ரொடியூசரும் வந்து ஃபுல் ஃபிக்ஸ்டாக வந்து இணைஞ்சிட்டாங்க. இந்த காம்போன்றது ஒரு வேறு லெவல் காம்போ. ஏன்னா ஏற்கனவே வந்து குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் ஹிட்டை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் ட்ரீட்டாக இருந்தது. சில பேர் இந்த படத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு வேறு லெவல் ட்ரீட்டாகவும் குறிப்பாக செலிப்ரேட் பண்ணுற நிறைய மூமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. குறிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வந்து 200 கோடிக்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணி வேறு லெவல் ஹிட்டாக இருந்தது. கண்டிப்பாக அந்த காம்போனால் இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்கும். ஸ்டோரியில் இந்த மாதிரி வந்து அவர் பண்ண போகிறாருன்ற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு டேரக்டான ஏகேயோட ஃபேன் பாய். அதனால் அவருக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வேறு லெவலில் வந்து அசைன் பண்ணி தான் வைப்பார். அதனால் இப்போ ஃபேன்ஸ் தரப்பில் வந்து ஒரு வேறு லெவல் எதிர்பார்ப்பு AK64க்கு வரப்போகுது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட ரோமியோ பிக்சர்ஸ் இந்த உள்ளே வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.